ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரோன் சஞ்சய் கான் சேனல். நாம் இன்னைக்கு வீட் ஃப்ளாரில் விநாயகர் தாங்க பண்ண போகிறோம். அன்னைக்கு நான் பூரி செஞ்சேன். எனக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்தது. நம்ம இன்னைக்கு எல்லாரும் எதையும் செய்கிறாங்க, நம்ம இன்னைக்கு நல்லா செய்யலாம். எனக்கும் தெரியாதுங்க. நானும் கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் யூடியூப்பை பார்த்து தான் நான் செஞ்சேன். எனக்கு ஆனால் நல்லாவே வந்தது. ஓரளவுக்கு பரவாயில்லையா இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பிளேட் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஃபாயில் பாக்ஸ் போட்டிருக்கேன், கவர் போட்டிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏர் ஃப்ரையரில் தான் பேக் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு தனியாக எடுக்க முடியாதனால நான் பிளான் பண்ணி ஃபஸ்ட்டே பிளேட் மேலே ஃபாயில் கவர் போட்டுட்டு எல்லாம் இந்த நம்ம விநாயகரை உங்களுக்கு எல்லாம் பொறுமையாக நல்லா காமிக்கலான்னு நினச்சிட்டாங்க. நான் எல்லாம் பண்ணேன். இப்போ இவ்வளோ நேரம் இந்த கொஞ்சம் ஒரு பாதி விநாயகர் மட்டும் நல்லா கவர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா ஃபுல்லாக திரும்பி போயிருக்கு. கொஞ்சம் ரெக்கார்டே ஆக காணோம். நான் அதை பார்க்காமே நான் பாட்டுட்டு செஞ்சுட்டு இருந்திருக்கேன். சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் ஒரு 3 நாளாக இந்த வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் அப்படியே வச்சுருந்தேன். இதெல்லாம் பாருங்கள், ஓரளவுக்கு தெரியுது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் அந்த செஸ்ட் வைக்கிறது, கை வைக்கிறது எல்லாமே மறைஞ்சி போச்சு. பாதி வீடியோ ரெக்கார்ட் ஆகணும். மீதி ஃபுல்லாகவே நான் திருப்பி வச்சு என் கை மட்டும் தான் தெரியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சொல்கிறாங்க, உங்களுக்கு என்னங்க உங்கள் பையன் சஞ்சு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவான் எடிட்டிங்ஸ்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சஞ்சுக்கு இந்த யூடியூப் பண்ணுறதே பிடிக்காது. நான் தான் என்னோட முயற்சியை நானே வீடியோ எடுத்து நானே தாங்க இதெல்லாம் பண்ணுறேன். அப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பாதி கவர் ஆகாதது நான் கவனிக்காமல் விட்டுட்டு இருக்கேன். அதுக்கு எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி நம்ம எடுத்த வரைக்கும் அப்லோட் பண்ணிவிடுவோம்னு நினச்சி, ஆனால் நான் செஞ்ச வரைக்கும் விநாயகர் ஓரளவுக்கு நல்லா தாங்க வந்தது. லாஸ்ட் டைமாக நான் இதுலேயே மஞ்சள் கலந்து நான் விநாயகர் பண்ணேன். ஆனால் காலையில் பண்ணி ஒரு 1 ஹவர்லாம் அது அப்படியே புளிச்சு போய் உப்பி போய் அப்படியே நீத்து போச்சு. அதுக்காக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறை பேக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குட்டியாக ஒரு எலியும் பண்ணேன். நான் நினச்ச மாதிரி ஓரளவுக்கு நல்லாவே வந்ததுங்க. நான் ஒரு 10 மினிட்ஸ் தான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 டேஸாக இந்த விநாயகர் சூப்பராகவே இருக்குது. நான் இதுக்கு ஃபுட் கலரே கொடுக்கலான்ட்டு ஆரஞ்சு க்ரீன் மிக்ஸ் பண்ணி ஆயில் மிக்ஸ் பண்ணி அடித்தேன். நமக்கு தண்ணி போட்டோம்னா அதில் ஊறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா சரியாக வரல. திட்டாக வந்தது கலரு. இருந்தாலும் பார்க்க விநாயகர் நல்லா தான் இருந்தார். நான் நெக்ஸ்ட் டைம் நல்லா ஃபுல்லாக வீடியோ எடுத்து உங்கள் எல்லாருக்கும் நான் போடுறேன். இப்போ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.